அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ரமலான் நோன்புக்கான பிறை தென்பட்டது என்று தலைமை காஜி அறிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி உஸ்மான் பாகவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நாளை முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். நாளை முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் நாளை முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கப்படலாம் என்று தலைமை காஜி அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் ரமலான் நோன்புக்கான பிறை தென்பட்டது என்றும் தமிழ்நாடு தலைமை காஜி அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் அன்வர். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நாளை முதல் ரமலான் நோன்பு தென்பட்டது, ரமலான் நோன்புக்கான பிறை தென்பட்டது என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி உஸ்மான் முஹிதீன் பாகவி அறிவித்துள்ளார். குறிப்பாக நாளை முதல் ரமலான் நோன்பு கடைபிடிக்கலாம் எனவும் இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளின் ஒன்றான இந்த ரமலான் நோன்பானது பிறை தெரிந்ததால் இன்று முதல் சகர், அதாவது அவங்களுடைய கடைபிடிக்கக்கூடிய சகர் வைத்து நோன்பை கடைபிடிக்கலாம் என தமிழ்நாடு அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு 5 கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்றான நோன்பு இஸ்லாமியர்களால் 8வது மாதமான இஸ்லாமிய மாதங்களின் 8வது மாதமான ரமலான் மாதத்தில் ஒரு இரவில் தான் அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய புனித நூலான குரான் வசனங்கள் இறக்கப்பட்டதாக நம்பிக்கை உண்டு. அந்த வகையில் அந்த மாதம் முழுவதும் நோன்பானது கடைபிடிக்கப்பட்டு 30 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து ரம்ஜான் பண்டிகை வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். அந்த வகையில் நேற்று இரவு சவுதி உள்ளிட்ட அரேபிய நாடுகளில் ரமலான் பிறை தென்பட்டதால் இன்று முதல் ரமலான் நோன்பானது தொடங்கியுள்ளது. அந்த வகையில் இன்று இந்தியாவில் பிறை தென்பட்டுள்ளதால் நாளை முதல் ரமலான் நோன்பை கடைபிடிக்கலாம் என தலைமை காஜி அறிவித்துள்ளார். குறிப்பாக செல்வம் படைத்தவர்களுக்கும் பசி பட்டினி குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், உணவு கிடைக்காதவர்களின் நிலையை உணர வேண்டும் என்பதற்காக இந்த நோன்பு நோக்கப்படுவது என இஸ்லாமியர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் 30 நாட்களும் 5 வேளை அவர்களது சிறப்பு பிரார்த்தனை செய்து தொழுகை நடத்தி இந்த நோன்பை நோற்பார்கள். குறிப்பாக அதிகாலை சூரியன் உதயமாவதற்கு முன்பே அவர்கள் உண்டு, அதனைத் தொடர்ந்து சூரியன் மறைந்த பிறகு அந்த நோன்பை திறப்பார்கள். அந்த வகையில் தொடர்ந்து 30 நாட்கள் இந்த நோன்பை இஸ்லாமியர்கள் நோற்று 30வது நாள் முடிவில் ரம்ஜான் பண்டிகை வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும். அந்த வகையில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய முக்கிய பண்டிகையில் ஒன்றான ரம்ஜானை இந்த பிறை வைத்துதான் கணக்கிடுவார்கள். அந்த வகையில் விவரங்களுக்கு நன்றி அன்வர்.